எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆண்டவ மாதிரி நீங்க வந்து எதுக்கு நிக்க மாட்டீங்களா? ஜோடி பறவைகள்ல உன்னை கொன்னுட்டா ராமன். வால்மீகி அவனை மன்னிக்கல, தெரிஞ்சுட்டான். இவ்வளவுக்கு ராமன் கடவுள், வால்மீகி மனுஷன். ஆண்டவ செஞ்ச தவறையே ஒரு மனுஷன் மன்னிக்கல. கேவலம் நீ செஞ்ச பாதகத்தை என்னால எப்படி மன்னிக்க முடியும்? ஆனா ஒண்ணு மட்டும் செய்யும், இந்த வீட்டை விட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீயே போயிட போற. நீயே போயிட போற. உன்னை நாயே வாட்டணும், நாயே உன்னை வாட்டணும். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அம்மாவுக்கு ஒரு செய்தி காத்திருக்குது, அம்மாவுக்கு ஒரு செய்தி காத்திருக்குது. நல்லதா கெட்டதாக வெளியே வந்து பார்க்கணும், வெளியே வந்து பார்க்கணும், வெளியே வந்து பார்க்கணும். மகாலட்சுமி வெளியே வந்து பார்க்கணும், மகாலட்சுமி வெளியே வந்து பார்க்கணும். தமிழ தாழ்ந்த எழுதுறேன். என்ன எழுதிருக்கிறேன் படிச்சியா? எதிர்விட்டு மருமகள் ஒரு மாஜி பிள்ளை மகள். உலகத்துக்கு நீதி புகற்றுறது திருக்குறள், இது தெருக்குறள். அவர் வள்ளுவர், இவர் கிள்ளுவர். ஏன் இப்படி எல்லாம் எழுதி ஒரு குடும்பத்தையே நாசு பண்றப்பா? உன் புருஷன்கிட்ட பணம் கேட்ட, மிரட்னா விரட்னா. அவங்கிட்ட துப்பாக்கி, என்கிட்ட தார் சட்டி. ஊர் பூராவும் எழுதுவேன். கடவுளே, வேண்டாம் சித்தி. 25,000 ரூபாய். பணமா? பின்ன புளியங்கொட்டையா? பணம் தான். உன் மானத்துக்கு விலை. சித்தி, மெதுவா பேசு, யாராவது கேட்ட போறாங்க சித்தி. பேரமே பேச மாட்டேன். அப்போ பணத்தை கொடுத்துட்டா உன் பார்வையிலேயே பட மாட்டேன். ஓகே, ராத்திரி 12 மணிக்கு இந்த இடத்துக்கு வருவேன். வேண்டாம் வேண்டாம், நீ வர வேண்டாம். நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரேன். டபுள் ஓகே. அப்போ நீ இப்ப எழுதுறது? இப்பவே நான் அழைச்சிடுவேன், கவலையே பண்ணாத. நீ போ. ராத்திரி 12 மணி, 1000கள் 25. ஹலோ, பேசுறது சிட்டி. ஒரு கையில தார் தட்டி, இன்னொரு கையில பிரஷ். எழுத ஆரம்பிக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம். அப்ப பணம் அவை கொண்டு வரேன். 12 அடிச்சு 2 நிமிஷம் ஆகி போச்சு. குயிக். குப்பையிலே பிறந்தும் குபேரனின் கிரீடத்திலே ஒட்டி கொண்டிருக்கும் குண்டுமணியே, சீமானை மணந்தும் இந்த சின்ன புத்திக்காரனை தேடி வந்திருக்கும் சீமாட்டியே, வர வேண்டும் வர வேண்டும். மாலை இல்லை சூடுவதற்கு, மங்கை இல்லை பாடுவதற்கு. இந்த அடியனை மன்னிக்க வேண்டும் மகாராணி, மன்னிக்க வேண்டும். ஏன் கதவை சாத்துற? உனக்கு எனக்கும் உள்ள நீண்ட நாள் கணக்கு தீரப்போகுது. அது யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? அதனாலதான் கதவை மூடிட்டேன். இந்தா, நீ கேட்ட 25,000 பணமா? ஏன் சிரிக்கிற? காலம் செய்த கோலம். அத நினைச்ச சிரிச்ச. அன்னைக்கு உன்னை தேடி நான் வந்த, வெறும் 25 ரூபாய் கொடுக்க. இன்னைக்கு என்ன தேடி நீ வந்திருக்கிற, 25,000 கொடுக்க. ஆனா நான் வந்தது விபச்சாரி வீடு, நீ வந்திருக்கிறது வில்லன் வீடு. திருப்பி திருப்பி அதையே சொல்லாத சிட்டி. நீ கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன். இனிமே என் வாழ்க்கையில குறுக்கிடாது. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடு. நான் போயிட்டா நீ நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அவருக்கு மனைவிங்கிற மகோனதமான இடம் கூட எனக்கு தேவையில்லை. களைச்சு வரும்போது கால் கழுவுற கூலிக்காரியா, உழைச்சு வரும்போது உடம்பு பிடிக்கிற வேலைக்காரியா, பசிச்சு வரும்போது சோறு போடுற சமையல்காரியா நான் வாழ்ந்தாலே புரிஞ்சுட்டு. பாவையர் திலகமே, பத்தினி தங்கமே. ஒன் டவுட், அதாவது ஒரு சந்தேகம். ஆடாமல் அசையாமல் ஓடுகின்ற அயல் நாட்டுக்கார், தேடாமல் தெரியாமல் கிடைத்த ஒரு பணக்கார பந்தம், ஓடாமல் உழைக்காமல் கிடைத்த ஒரு உல்லாச வாழ்க்கை, மாளிகை மந்தகாசம், பலரசம் பட்டு மெத்தை, பொன்னகை அது கண்டு உன் முகத்தில் புன்னகை, இத்தனை கோலாகல வாழ்வும் யாரால் கிடைத்ததும்மா? யாரால்? அவரால, அந்த புனிதமான இதயத்தால, ஏற்ற தாழ்வை எண்ணியே பார்க்காத அந்த இமயத்தால
என்ன போல ஒரு காம பிசாசானதான் உனக்கு கிடைச்சது. என்ன போல ஒரு மைனர் உங்ககிட்ட வம்புக்கு வராம இருந்திருந்தா நீ ராஜாவை சந்திச்சிருக்க முடியுமா? இந்த பந்தம் உனக்கு வந்திருக்க முடியுமா? அதனால உன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு நானும் ஒரு காரணம். அதனால நீ வேங்கையின் முன்னால் வெள்ளாடு, பசித்தவன் முன்னால் பழக்குலை. இந்த சிட்டிக்கு நீ தங்க கட்டே. இந்த ஊரை விட்டு நான் ஓடுறதுக்கு முன்னால ஒரே ஒரு தரம், வேண்டாம், ஒரே ஒரு தரம். என்னைக்கும் நான் செஞ்ச ஒரு சின்ன தவறுக்காக நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன். உன் பிடியில இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக இதோ இந்த படத்தை நான் திருடிட்டு வந்தேன். உன்னை வச்சுட்டா என் கணவன் கிட்ட நான் நிம்மதியா வாழ முடியுங்கிற ஆசையினால அந்த பெருமதிக்க மாளிகையிலிருந்து இந்த மானம் கிட்ட வீட்டுக்குள்ள நடந்தேன். இதுக்கு மேல நீ என்ன சோதிக்க ஆரம்பிச்சு பரத்தையர் சரித்திரத்தை பக்க பக்கமா புரட்டவனா. முதல் அத்தியாயம். பெண்கள் கெஞ்சினா மிஞ்சுவாங்க, மிஞ்சனா கொஞ்சுவாங்க. என்கிட்ட நெருங்க. நெருங்குவேன். ஓடி வந்தேன், நான் கார்ல வந்துட்டேன். ஏன் நிக்கிறேன்? நீ வரமாட்டல்ல, நானே வர்றேன். இந்த வீட்டுல கூத்தாடியா நுழைஞ்சே ஏத்துக்கிட்டேன், விபச்சாரிங்கிறத மறைச்சே பொறுத்துக்கிட்டேன். கொலகாரியா வந்து நிக்கிறீங்க, உன்னை இங்கேயே இப்பவே சுட்டு பொதுக்கிற போல. அப்படி இப்படின்னு என் மனசு குமரி போய் உன்னை நான் திட்ட போறதில்லை, தீர்க்கவும் போறதில்லை. அண்ணா, உங்ககிட்ட நான் ஒரு பிச்சை கேட்க போறேன். பிச்சை. அந்த பிச்சையை நீதான் போட முடியும். அரைக்கு மாதிரி அந்த சிட்டியை அடிச்சு கொன்னியே, ரத்த வரி பிடிச்ச நாக்கோட வந்து நிக்கிறியே, அதே மாதிரி என்ன உன் கணவனே உன்னால வஞ்சிக்கப்பட்ட இந்த அப்பாவிய அடித்து கொண்டுடு, அடித்து கொண்டுடு. நான் ஏன் அவனை கொலை செஞ்சேன்னு தெரியுமா? தெரியும், எனக்கு தெரியும். சாட்சிய குழி தோண்டி புதைக்க, ஆதாரத்தை அடியோடு அழிக்க உன் பழைய வாழ்க்கையின் மர்மத்தை தெரிஞ்சவன் அந்த சிட்டி ஒருத்தன் தான். எங்க இன்ப சுகத்துல ஏமாத்தி பறிச்சிய இந்த எழிலார்ந்த வாழ்க்கையில அவன் கொள்ளிக்கட்டையை சொருகிடுவான்னு பயந்து அவனையே கட்டையாக்கி போட்டுட்டீங்க. அடி பாவி, உன்னை நான் கையும் களவுமா பிடிக்கணும்னு வந்தேன். கொஞ்சம் நான் துண்டிட்டேன், நீ முந்திட்டேன். பைத்தியக்காரி, இந்த துணியால முகத்தை மூடிட்டு வெளியே போனியே, நாளைக்கு விடுஞ்சா வெடிக்க போற விபரீதத்தை எந்த துணியால மூடி மறைக்க போற? சரி, இப்ப நான் உன்னை கேட்க போறது ஒண்ணே ஒண்ணுதான். இந்த நெருக்கடியான கட்டத்துல என்னன்னு செய்ய போறேன்? ஒருத்தி சொன்னா என் வாழ்க்கை மின்னல் மாதிரி பிரகாசிக்க போகுதுன்னு. உண்மைதான். மின்னலுக்கு முன்னாடியும் இருட்டு, பின்னாடியும் இருட்டு. நாம ரெண்டு பேருமே இருட்டுலதான் இப்ப நிக்கிறோம். நாளைக்கு உதிக்க போற சூரியன் இந்த உலகத்துக்கு ஒளிய மட்டுமல்ல, இந்த குடும்பத்துக்கு தீராத பழியையும் பரப்ப போறான். கடவுளே, பொழுது விடிய போகுது, இந்த கோட்டை இடிய போகுது. இவ்வளவுதானா இந்த ராஜாவுடைய பவித்துன்னு இந்த ஊரே என்ன பார்த்து சிரிக்க போகுது. இவன் மனைவி ஒரு கொலகாரிங்கிற கோர செய்தி காட்டு தீ போல போகுது. அந்த தீயில இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போகுது, எரிஞ்சு சாம்பலாக போகுது. யாராலே இதெல்லாம்? யாராலே? ஒன்னாலே, எல்லாமே ஒன்னாலே.
அன்னைக்கு என்னவோ வீட்டை விட்டு வெளியே போன சொன்னப்போ மாட்டேன்னு 1000 காரணம் சொன்னேன். இப்ப என்ன சொல்ல போறேன்? இப்ப என்ன சொல்ல போறேன்? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. சரி, நான் சொல்றேன். நானே சொல்றேன். வாங்க வாங்க. பாரு, இங்கே வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்கு, தட்டு தட்டா தங்க நகைகள் இருக்கு, தட்டுக்கட்டா நோட்டுகள் இருக்கு. உனக்கு எவ்வளவு வேணுமா எடுத்துக்க. உயிரையே பறி கொடுத்துட்டு நிக்கிற எனக்கு இந்த உலகத்தையே பரிசா கொடுத்தாலும் என்னங்க பிரயோஜனம்? வேண்டாம். அப்ப நான் சொல்றது நீ செய்தியா? என்னங்க தியாகம்? என்ன தியாகம்? உயிர் தியாகம். அப்படின்னா நீ சாகணும். என் மரணத்துலதான் உங்க மானம், மரியாதை, பெருமை, புகழ் எல்லாமே இருக்குதுன்னா நான் சாக தயார். அது இந்த தாலி கயிறோட போக போறேன். அதை விட பெருமை எனக்கு கிடையாதுங்க. ஏங்க, எப்படி சாகணும்? எப்ப சாகணும்? புறப்படு. காரை மட்டும் உருட்டி விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னை அழிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு இல்ல. சிட்டி செத்துட்டான். அவனுக்கு முன்னாலேயே நீ செத்து போயிட்டதாக நாளைக்கு செய்தி பரவும். அதனால அந்த கொலைக்கு உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எங்க குடும்ப கௌரவத்துக்கும் எந்த விதமான களங்கமும் இல்லை. இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த இடத்தை விட்டே போயிடணும். இன்னையோட அண்ணன் செத்து போயிட்டா. இனிமே எங்கேயாவது எப்பவாவது நாம சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் திரும்பவும் ஏற்பட்டா நீ யாருங்கிற உண்மையை சொல்லவே கூடாது. என் மேல ஆணையா சொல்றேன். இனிமே நீ யாரோ நான் யாரோ. சரிங்க. தொழிலதிபர் ராஜாவின் மனைவி அண்ணன் மரணம். கார் விபத்தில் உடல் கருகியது. வாங்கம்மா. நான் பேப்பரை பார்த்துட்டு பதறி போய் வந்திருக்கப்பா. அதெல்லாம் உண்மைதானா? அண்ணா